கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பு செய்தியோடு நான் உங்கள் தேவாமதன். துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற பயங்கர டாக்ஸி விபத்தில் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த 3 தமிழர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்து இஸ்தான்புல்லின் பெண்டிக் பகுதியில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகளில் அதிகாலை சுமார் 6 மணியளவில் நிகழ்ந்ததாக துருக்கி ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அங்காரா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டாக்ஸி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்று சாலையோர நீர்வழி கால்வாய்க்குள் பாய்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து மிகவும் கடுமையாக இருந்ததினால் வாகனம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பயணம் செய்தவர்கள் வாகனத்திற்குள் மீட்க முடியாத அளவு சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல்கள் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர், காவல்துறை மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த விபத்தில் 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் 3 சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த தமிழர்கள் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எனினும் சுவிட்சர்லாந்து ஊடகங்களில் தமிழர்கள் என்று சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆனால் அவர்களில் ஒருவருக்கு சுவிஸ் குடியுரிமை இருந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னொரு நபர் கடுமையான காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் சிக்கியிருந்தவர்களை வாகன இடிபாடுகளில் இருந்து மீட்பது சவாலான ஒரு விடயமாக இருந்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி உடல்களை வெளியேற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் பின்னர் நீதி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு அலுவல்கள் துறை தகவல் பெற்றுள்ளதாகவும் துருக்கியில் இடம்பெற்ற விபத்தில் சுவிஸ் குடியுரிமை பெற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈஸ்தான்புல்லில் உள்ள சுவிஸ் தூதரகம் துருக்கி அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு காரணங்களினால் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் உயிரிழந்தவர்களை சேர்ந்ததாக கூறப்படும் தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் பரவி வருகின்றன. எனினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு முன்னர் அவற்றை பகிர்வதில் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, வேக கட்டுப்பாடு அல்லது பிற காரணங்கள் இருந்தனவா என்பது குறித்து துருக்கி காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் மற்றும் சுவிஸ் சமூகங்களிடையே இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் வெளிநாட்டு பயணங்களில் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டுகிறது. கடந்த வாரங்களில் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட போஸ்ட் பஸ் பேருந்து விபத்தில் கூட ஒரு ஈழத்தமிழ் இளைஞன் பலியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சுவிட்சர்லாந்தினுடைய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து உடனுக்குடன் சுவிட்சர்லாந்து செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ளுங்கள். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445.